பணத்தை கொடுத்தா இதுதான் நன்மை அப்படின்னு சொல்லி உலகம் கற்றுக் கொடுக்குது, உலகம் சொல்லுது. நம்மளோட முன்னோர்கள் சொன்னாங்க, இந்த தேசத்தின் தலைவர் சொல்றாங்க, போகிற பள்ளிக்கூடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க. நம்மளுடைய நம்ம தங்கி இருக்கிற வீட்டு நேபர்ஸ், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவர்களா சொல்றாங்க, அவருக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்ய, விழுந்துட்டாங்க அவங்களை தூக்கி விடுங்க, அவங்க நடக்க முடியாம இருக்காங்க அவங்களை கொண்டு போய் ரோட தாண்டி விடுங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு ஒரு 100 வெள்ளிக்கு ஜாமான் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் இன்னைக்கு பேசுற பிரசங்கத்துல அந்த நன்மையை சொல்லல. நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது, நன்மை செய்வதே தேவனுடைய சித்தம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமா கொஞ்சம் கவனமாய் வார்த்தைகளை கேளுங்க, பாருங்க. நன்மை செய்வதே தேவனுடைய சித்தம். அப்ப நன்மை என்றால் என்ன பாருங்க. நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை நல்ல கவனமா கேளுங்க. நீங்க அங்க சொல்லப்படுது, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே அப்படின்னா யாருக்கு நன்மை செய்கிறது? எந்த நன்மையை இங்க வேதம் சொல்லுது அப்படின்னா, புத்தியீன மனுஷருடைய அறியாமை அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய கற்பனையை, தேவனுடைய வசனத்தை அவன் அறியாம வாழ்கிற அந்த மனுஷனுக்கு நீங்க புத்தி சொல்கிறவர்களா, நீங்க அவர்களுக்கு ஒரு உதவி செய்கிற, நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். ஆமென். உங்களை பார்த்து பாருங்க, வேதத்துல பார்க்கும்போது அவன் பவுலா ஆகிறதுக்கு முன்ன சவுலா இருந்த போது இயேசுவை பத்தி அவனுக்கு தெரியும், இயேசு செய்த அடையாளங்களை தெரியும். ஆனாலும் அந்த சவுல் தேவனை குறித்து, இயேசுவை குறித்து அவனோட புத்தி ஏற்றுக்கொள்ள முடியல. அவனால இயேசு செய்த அடையாளங்கள் சொன்ன சுவிசேஷத்தை இந்த சவுல்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு எதிர்த்து நின்றான். யாரெல்லாம் இயேசுவை குறித்து, யாரெல்லாம் இயேசுவோட சாட்சியை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறாங்களோ அவங்களை பிடித்து கொண்டு போய் சிறையில அடைக்கிறது தான் சவுலோட வேலை. அவன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல, இயேசுவோட வார்த்தையை நம்ப முடியல. காரணம் என்ன? அவனுக்கு புத்தி என்னன்னா, புத்தியீன மனுஷனுடைய அவன் அறியாம செய்யறான். இன்னைக்கு சபையில பாருங்க, நிறைய தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனம் வந்து நம்மளுக்கு புத்தி சொல்லும், நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும், சொல்லும். இந்த தவறான பழக்க வழக்கம், இந்த தவறான வழிமுறை, இந்த தவறான காரியத்தை நீ செய்யாதபடி, நீ அதன் பின்னாடி போகாதபடி, அதை எப்பொழுதும் உன்னுடைய சிந்தையில கொண்டாடாதபடி நீ கவனமாறு. காரணம் என்ன? தேவனோட வார்த்தை உலகத்துக்கு உலகத்துக்கு அவர்களுக்கு அறியாமல் செய்கிற காரியத்துக்கு நீ தேவனால் அனுப்பப்பட்டவனாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம புத்தி தெரிந்தவர்களா, தேவனோட வார்த்தையினால் புத்தி தெரிந்தவர்களா இருக்கணும். இந்த சவுல் தேவனுடைய வார்த்தையை நம்பாத சவுலுக்கு தேவன் வந்து வெளிப்படும் போது அவனுடைய கண்கள் இருள் அடைந்தது. அவன் பயந்தான், நடுங்கினான். பெரிய சோல்ஜர்ஸ், ரோமன் சாம்ராஜ்யத்துல சவுல் ரொம்ப பிக் பொசிஷன்ல இருந்தான். அவன் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபீசரா இருந்தான். ஆனா அவனோட வாழ்க்கையில கண் அடைக்கப்பட்ட பிறகு பயந்தான், நடுங்கினான். அப்பொழுது தேவன் பேசினார், நீ நிந்திக்கிற இயேசு நான் தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த அறியாம இருந்த நம்ம ஒரு காலத்துல உன்னுக்கு ஆண்டவர் புத்தி சொல்லி தேவன் உன்னை விடுதலை ஆக்கி, அங்க சொல்லப்படுது பாருங்க, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே. நிறைய பேர் இந்த வசனத்தை படிச்சுட்டு
ஏன் பாஸ்டர் என்கிட்ட 2 சட்டை இருக்கு, ஆண்டவர் சொன்னால உன்கிட்ட 2 இருந்தா 1 கொடுன்னு உனக்கு சட்டை கொடுக்க தருது. ஆனா தேவனுடைய அன்பை, தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியல. உன் கூட பழகிறவங்களுக்கு நீ உதவி செய்ய முடியுது, ஆனா அவங்க தவறான வழியில போகும்போது, அவங்க பலவீனமாய் போகும்போது, அவங்க தேவனுக்கு விரோதமாய் வாழும்போது அந்த இடத்துல உனக்கு புத்தி சொல்ல முடியல. அவங்க செய்கிறது அறியாம, இவந்தோ அவங்க உன்னை பாக்குறாங்க, அவங்க அறியாம செய்யல, அவங்க உங்களை பாக்குறாங்க. இந்த சவுல் இயேசுவை பார்க்கல, ஆனா இயேசுவோட வார்த்தையெல்லாம் கேட்டான், ஆனா அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு உங்களை பாக்குறாங்க, ஆனா நீங்க நிறைய இடத்துல வேதனையான காரியம் என்ன தெரியுங்களா? அவர்கள் செய்கிறது போல நாமும் செய்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் பேசுகிறது போல நம்மளும் பேசுகிறோம். அல்லேலூயா. அவர்கள் செய்கிறது போல நம்மளும் செய்கிறோம் இல்லையா? ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த நம்மளை தான் ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வரும். அவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோமா? புத்தி சொல்லும்படி, புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவர்களுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். அவர்களை விடுதலை ஆக்கணும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பண்ணி வரணும். இன்னைக்கு நம்ம அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் அறியாமல், அவர்கள் தெரியாம தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவர்களுக்கு நம்ம எப்பொழுதும் நன்மை செய்வதே, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிப்பதே. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சகோதரனை, ஒரு பிரதரை சபைக்கு கொண்டு வரும். அவருக்கு சொல்லித்தரேன், ஐயா நீங்க இந்த மாதிரி மதுபானம் குடிக்கிறது, ஐயா இந்த மாதிரி சிகரெட் குடிக்கிறது, ஐயா இந்த மாதிரி தவறான வழியில போறது தப்புயா, அதை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்றது தேவனுடைய கற்பனையா இருக்கு. ஒரு தீய பழக்கத்துல இருக்கிறவன், ஒரு இருள் இருக்கிறவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நன்மை செய், அவர்களுக்கு நன்மை செய். பாருங்க, சிலவங்க யாராவது அவங்களோட குறைகளை, வேதனைகளை, அவங்களோட பலவீனங்களை சொல்லும் போது நம்ம கேட்டுக்கோமே தவிர அந்த நன்மை செய்ய நம்மளுக்கு தெரியல. ஒருத்தர் உங்கள்கிட்ட ஷேர் பண்றாங்க, சார் எனக்கு பிரதர் எனக்கு பயங்கர போராட்டம் என் குடும்பத்துல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதை கேட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நீங்க ஜெபம் செய்யுங்க. அவங்களுக்காக நீங்க வேண்டுதல் இருக்கு, அவங்களுக்காக நீங்க நன்மை செய்வது தேவனுடைய சித்தமா இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த அறியாமை இல்லாதபடிக்கு என்ன பண்ணுகிறோம்? புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவங்களுடைய அறியாமை. இன்னைக்கு சபையிலேயே ரொம்ப பேரு தேவனை தேடி இன்னும் அறியாம உட்கார்ந்து இருக்காங்க. தேவனை பத்தி அறிய முடியல, தேவனுடைய சமூகத்துல எப்படி வாழணும்னு தெரியல, தேவ சமூகத்துல வரும்போது தேவ பிள்ளையா எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியல. ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் நான் சபைக்கு வந்துட்டேன், சரிம்மா நான் என்ன செய்யலாம் சொன்ன? ஆண்டவரை தேடுங்க, ஜெபிக்க கத்துக்கொள்ளுங்க, வேதத்தை நல்லா தியானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லதுங்க. பாஸ்டர் பழைய ஏற்பாடுல சொல்றாங்க இந்த மாதிரி தகன பலிலாம் செலுத்தணும்னு, நான் என்ன பலி செலுத்துறது? யார் நமக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சபையில் உள்ளவங்க சொல்றாங்க. பாஸ்டர் ஏன் நம்மளுக்காக பலியான கிறிஸ்து, அவர் ஒருவரே தகன பலியாய் நம்மளுக்காக வந்தார். நம்மளுக்கு வேற பலி வேண்டாம், தேவன் ஒருத்தரே பலியானார். காரணம் என்ன? நம்ம இருந்த அடிமைத்தனத்துல கர்த்தர் மாத்ததான் நம்மள வந்தார். அததான் சொல்றாங்க பாருங்க. புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது. பாருங்க, அவங்க அறியாதபடி சொல்றாங்க, பிரதர் நம்ம இந்த மாதிரி காரியத்தை நம்ம செய்யலாமா? ஒரு காரியத்தை செஞ்சோமா நம்ம ஏதாவது ஒரு நம்மளுக்கு நல்லது நடக்கும், கொஞ்சம் முன்னேறிடலாம் அப்படின்னும் போது தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன் பாருங்க. பழைய ஏற்பாடுல ஓல்ட் டெஸ்டமென்ட்ல எந்த காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்க செய்தாலும் அதுக்கு ஒரு அடையாளத்தை வைப்பாங்க.
இப்ப யாக்கோப்பு வந்து ஆபிரகாம் வந்து அவர் கடந்து போகிற தேசத்துல ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிச்சுன்னா அவர் கல்லை வச்சு அங்க ஒரு பேர் வச்சிருவார். அது தேவனுடைய பேர்னு சொல்லி அவர் வச்சு பேரு. இந்த மாதிரி பழைய ஏற்பாடுல பார்த்தனால மோசே சீனா மலை போயிட்டு வரல அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, ஒரு அடையாளத்தை செய்யறாங்க. அந்த அடையாளம் செய்யும் போது ஒண்ணு ஜோஷுவா பேசியிருக்கணும், இதெல்லாம் செய்யாதீங்கடா, இதெல்லாம் தவறுன்னு சொல்லியிருக்கணும். இல்ல அந்த இடத்துல ஜோஷுவோட பேச்சை கேட்காம இஸ்ரவேல் ஜனங்க போய் செய்திருக்கலாம். இது அறியாமை அவர்கள் செய்கிற காரியத்தை தேவனால் புத்தி சொல்லப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட நம்ம அவர்களுக்கு என்ன செய்யணுமா, நன்மை செய்ய, அவர்களுக்கு அறியாமையை அடக்குவதற்கு தேவனுடைய சித்தமாய் இருக்குது. அப்புறம் தொடர்ந்து வாசிங்க பாருங்க. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்து பாருங்க, நம்ம சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்து அப்படின்னா நம்ம தேவ சட்டமாய் நம்ம உலகத்தில் இருந்தோம், அறியாம இருந்தோம். ஆண்டவர் நம்மளை அழைத்து நம்மளை தெரிந்து கொண்டு அடிமைத்தனத்தில் இருந்த நம்மளை விடுதலை ஆக்கி ஆமென், நம்மளை என்ன பண்றாரு ஆண்டவர், விடுதலை ஆக்கிட்டாரு. புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்களும் நானும் இயேசுனால விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுனால என்ன ஆக்கப்பட்டோம், சத்தமா. நாளைக்கு நீங்க எங்கேயாவது கஸ்தாம்லயோ பஸ்லயோ இல்ல ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போய் அவங்க உன்னை பார்த்துட்டு, பிரதர் சிஸ்டர் உங்க மேல ஒரு சாபம் இருக்கு, உங்க மேல ஒரு பிசாசு கிரிகை இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு கட்டு இருக்குன்னு சொன்னா, ஆமாவா, இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்காதீங்க. அப்படி கேட்டீங்கன்னா இங்க வந்துடாதீங்க, திரும்பி அடி வாங்குவீங்க. நம்மள இயேசு கிறிஸ்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். நம்ம எந்த அடிமையில என்ன தெரியுங்களா, எந்த கட்டளையும் இல்ல. ஒருவேளை நீ நம்பினா உனக்கு அப்படியே ஆக கிடக்கு. அந்த அறியாமை என்பது தேவன் அது என்னமா, சுயாதீனம் என்றது தேவன் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். விடுதலை தேவன் நம்மளுக்கு தந்துட்டார். நம்ம பிசாசுக்கு அடிமை இல்ல, பாவத்துக்கு அடிமை இல்ல, நரகத்துக்கு அடிமை இல்ல, அழிந்து போகிற கிரியைகளுக்கு அடிமை இல்ல, உயிரோடு வாழ்கிற இயேசுக்கு தான் நம்ம அடிமை. புரிஞ்சுக்குங்க, நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா, சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். தேவனுக்கு அடிமையா இருங்க. அல்லேலூயா. இந்த சுய கிரியைக்கு, உங்களுடைய சுய ஆசைகளுக்கு, உங்க சுய எண்ணத்துக்கு நீங்க அடிமையா இருக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில இயேசுக்கு மட்டும்தான் நான் வாழ்வேன், இயேசுக்கு மட்டும்தான் நான் ஜீவிப்பேன். இந்த நாவு ஆண்டவரை தவிர வேற எந்த நாமத்தையும் மகிமைப்படுத்தாத. காரணம் என்ன, நம்ம இயேசுக்கு அடிமையா கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கு. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அங்கதான் அடிமை முடிஞ்சிச்சு, அந்த அடிமை நரகத்துக்கு, இந்த அடிமை பரலோகத்துக்கு. ஆமென். ஆண்டவர் அந்த வசனம் தெளிவா சொல்கிறது, துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் நீங்க செவி கொடுத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு வார்த்தைக்கு, அவரோட வசனத்துக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, கழுகை போல உயர பறப்பீங்க. ஏன்னா நீங்க யாருக்கு காத்திருக்கீங்களா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க காத்திருக்கும் போது அங்க நீங்க பலன் அடைவீர்கள். கழுகை போல உயர பறப்பீங்க. ஆமென். காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தை. தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி தேவ பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்மளை நடத்துகிறார். இன்றைக்கு நம்ம மற்றவர்களுக்கு அப்படின்னா தேவனை அறியாதவர்களுக்கு நம்ம என்ன உதாரணமா இருக்கணும்னு சொன்னா, அவங்களுக்கு போய் உணவை கொடுத்து, உடையை கொடுத்து, அவங்களுக்கு பணம் கொடுக்கிற உதவியை பத்தி இங்க பேச கிடையாது.
அவங்க இருள வாழும்போது அவங்களுக்கு நன்மையை சொல்லு. ஆமென். அல்லேலூயா. இப்போ உங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒருத்தர் வந்து மீட்டரை கழட்டிட்டு நேரா சம்பவம் பண்ணி தண்ணி பிடிச்சிட்டு இருக்காருன்னு, அது நாட்டு சட்டத்திற்கு படி நல்லது. அது நீங்க பார்த்து என்ன பண்ணணும்? அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. என்ன பண்ணக்கூடாது? படம் பிடிச்சி எஸ்என்ஜி கலப்பாதீங்க. அவங்க சொல்லுங்க, ஐயா அது நாட்டு சட்டத்தின் திட்டத்தின்படி தவறு. பக்கத்து வீடு கோசமா இருக்கான பைப்லாம் இருக்கு, பக்கத்து வீட்டுல தண்ணி பிடிக்கிறது தவறு. சொல்லுங்க, நல்ல புத்திமதிகளை சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும்? அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகள் எந்த வழியில போக வேண்டும்? நான் நிறைய காரியத்தை இன்னும் டீப்பா சொல்ல முடியும். ஆனா வந்து நீங்க அறிஞ்சு கொள்ளணும், நீங்க தேவ பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும்னு கர்த்தர் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறார். நீதி உள்ள வார்த்தைகள் ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறார். ஆமென். அப்ப வசனம் சொல்லுது, துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். தேவனுக்கு அடிமைகளா இருங்க. இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை நம்மளுக்கு போதிக்கும் போது முதல்ல ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவனோட சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சாதான், தேவனோட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் நீங்கள் தேவனால அழைக்கப்பட்டவர்களா உறுதியா நிற்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரோட சமூகத்துல வருகிற ஜனங்கள் எப்படி தெரியுங்களா வராங்க? ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து, உதவிகளை எதிர்பார்த்து, ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து வராங்க. நானும் ஆசைப்பட்டேன், எம்ஜிஆர் மாரி எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து உதவணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த உதவி என்ன போச்சுன்னா, இயேசுவை பார்க்க மறந்துட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தவறு. அதனாலதான் இந்த சபையில நான் ஜோரத்தில் சொல்லிட்டேன், யாருக்குமே பண உதவி கொடுக்காது, யாருக்கும் பண உதவி செய்யாது. உங்களுக்கு உதவி வேணுமா? தேவன்கிட்ட சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுங்களா? என்னைக்கு தவறா எடுத்துக்காதீங்க, எல்லாருக்கும் சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்க. என்னைக்கு ஒரு மனுஷங்கிட்ட இருந்து நீங்க உதவி எதிர்பார்த்து வந்துட்டீங்களோ, நீங்க ஆண்டவரை நம்பலன்னு அர்த்தம். இதை நான் சொன்னே ஏத்துக்க கஷ்டம் தான். ஆமேன்னு சொன்னாதான் நான் தொடர்ந்து போவேன். நீங்க மனுஷனை நம்பி வந்தீங்கன்னா, மனுஷன்கிட்ட உதவி, ஏன்னா சபையில நிறைய பட்டுட்டேன். ஒருத்தர் வந்து சொன்னாங்க, யூ ரியலி, நீங்க இங்கிலீஷ்ல பேசினா கண்டுபிடிச்சு, நீங்க உண்மையான பாஸ்டர், எத்தனையோ பாஸ்டர் போயிட்ட அப்படின்னு அழுந்துலாம் என்கிட்ட காசு வாங்கிட்டு கடைசியா இப்படி இருக்குள்ள தூசி மாரி தட்டிட்டு போயிட்டாரு. காரணம் என்ன? மனுஷனுடைய உதவி அது நிரந்தரம். நீ கடவுளை பார்த்துன்னு வச்சுக்க, ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டுன்னு வச்சுக்க, அது பூர்ணமாய் உனக்குள்ள நிரந்தரமாய். மனுஷனுடைய நீதிக்கு தேவனோட நீதி எப்பொழுதும் சம்பந்தமே இல்லை. எனக்கு உதவி செய்ய முடியும், இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்களும் உங்களை தூக்கி வைக்க முடியும் என்னால. ஆனா என்னைக்கு வேணாலும் நான் தூக்கி வச்சது உழுதும். ஆனா தேவன் நிலைக்க வச்சாருன்னு வச்சுங்களேன், அது சீயோன் மலை போல உறுதியாக அசைக்கப்படாமல் தேவனால் கூடாது ஒன்றும். தேவனுக்குள்ள விடுதலையாயிருங்க, அவர்களுக்கு உதவி செய்யுங்க, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. அவங்க செய்கிற தவிர நீ சேர்ந்து செய்யாது. இப்ப தேவன் அறியாம சேவை குடிச்சிட்டு நீ போய் அவன்றது புடுங்கி அந்த வாங்கி நீ அடிச்சினா என்ன உதவி செய்யற? என்ன தெரியுங்களா ரொம்ப மோசமானது? ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போவேன், தேவன் அறியாதவங்க ஏதோ ஒரு சாமியை செய்வாங்க, அதுல ஏதோ ஒரு குறை இருக்க பாருங்க, இங்க இருக்கிற கிறிஸ்தவங்க எடுத்து சொல்லுவாங்க, அது வைக்கல நீ என்னது இந்த மஞ்சள் வெள்ளை கலர் இருக்குமே கல்கண்டா இல்ல, அந்த அளவுக்குலாம் போவாதீங்க, நான் இப்படி சிம்பிளா இருப்பேன். கல்கண்டு அது வைக்கல, எவ்வளவு தவிர்த்துமா பழம் எல்லாம் வச்சிருக்க, கல்கண்டை காணோம். யார் சொல்றது? பைபிளை தூக்குற ஆள், அது முக்கியமா வர்ஷிப் பண்ற ஆள் சொல்லுது கல்கண்டு வைக்கலையா. நான் அங்க இருந்து பார்ப்பேன், கல்கண்டு நீ வா, கல்கண்டிலே அடியா பாருங்க. நம்மளுடைய
நம்மளுடைய சிந்தை தேவனுக்கு அடிமை உள்ளவர்களா, தேவ பிள்ளைகளா, அறியாமை வாழ்கிறவர்களுக்கு தேவனை பத்தி சுவிசேஷத்தை கொண்டு போகிறவர்களா இருக்க வேண்டியும் நம்ம இருக்கணும். நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கணும், மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சகோதரர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தவறு செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க, குற்றம் செய்யறாங்க, அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க, அவங்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுங்க, அவங்களை அந்த பலவீனத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுங்க. காரணம் என்ன? நம்மள வந்து ஆண்டவர் வந்து கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு அடிமையா இருக்க சொல்ற. பணத்துக்கு அடிமை இல்ல, புகழுக்கு அடிமை இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கணும். காரணம் என்ன? தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்து தேவனுக்கு நீங்க அடிமையா இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த சுவைகரமான வாழ்க்கையில நீங்கள் நன்மை அடைவீங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 20 25 பாருங்க. அதே அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அது என்ன நன்மை பாருங்க. அதுக்கு அந்த வசனத்தை ஒரு விளக்கம் சொல்றேன். அன்னைக்கு ஒரு பிரதர் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாரு. அப்ப அவரை வந்து ஒரு 2 பேர் போட்டு அடிச்சிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, எப்படி அடிக்கலாம்? அவர் ஒரு தவறு செஞ்சிட்டாரு. அவர் அவங்க துள்ளிக்கிட்டு இருக்காரு. அந்த பிரதர் துள்ளிக்கிட்டு இருக்காரு. நான் பாரு அவனை உண்டல்ல ஆக்குறேன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா பேரண்ட்ஸ் டீல் பண்ணி தான் பேசாம பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப துள்ளிக்கிட்டே இருந்தாரா, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நேரா போனேன். இதுக்கு மேல நீ பேசன, அவனுக்கு அடிச்சது குறைவு, நான் கூட அடிப்பேன், வாய் மூடு. ஆண்டவர் எப்படி சிங்கத்தை வாயை கட்டினாரோ அப்பதான் பார்த்தேன் இவன் வாயை அப்படியே கட்டிட்டாரு. ஆனா இன்னொரு வாயை திறந்துனா நாக்கு அப்படியே திடீர். இதுதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ தப்பு பண்ணி என்ன பண்ணுது? நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது நீ உதவாங்கினா பொறுமையோடு சகித்தால், எல்லாரும் அடிங்க, என்ன எல்லாரும் அடிங்க, நான் அடி தாங்கிக்குவேன், சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அதுக்காக நீ நல்லவன் யாரும் சொல்ல முடியாது. இதுதான் வசனம் சொல்லுங்க. அது இப்படி சொல்லிட்டா, இப்ப சுவிசேஷம் பண்றேன்னு கைப்பிடித்து எடுத்து போறீங்க வச்சுங்களேன். எல்லாரும் வீட்டிலும் ஆண்டவரே உம்முடைய தூதர்களை வைத்து என்னை காத்துக்கொண்டு எல்லா வீட்டிலும் போடும்போது எதுவுமே நான் பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறீங்க வச்சுங்களேன். மொதல் வீடு போறீங்க, 2வது வீடு போறீங்க, அப்படியே போட்டுட்டே போறீங்க. அங்க ஒரு ஆண்டி வந்து சொல்றாங்க, என் வீட்டுல போடாத, நான் போடுவேன், என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் அதான் சொல்லி கொடுத்தாரு, போடாதுன்னா சரி அடுத்த வீட்டுல போட்டு போ. நம்மளுக்கு இன்னொரு ராங்கி இருக்கு. என்ன ராங்கி தெரியுங்களா? அங்க பப்பி பெசாம தான் படுத்துக்கும், அப்படி அதை நோண்டது, அது தோட்டம், அது ஒரு கடி கடிச்சிச்சுன்னா சுவிசேஷம் சொல்ல போனா நாய் கடிச்சிருச்சு. இல்லையே, சுவிசேஷத்துக்காக வாங்கின கடி மாரி தெரியலையே, இது உன்னோட ராங்கிக்காக வாங்கின கடியாச்ச. புரியுதுங்களா? தீமை செய்து உதவாங்கன்னா அது தேவனோட நன்மையா இல்லையா என்னது, அதனால ஒரு லாபமும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சகோதரி என்ன வந்து கேட்டாங்க, பாஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர், நல்ல தசமாக போடுறேன், சரி, ஆனா எந்த ஒரு நிறைவும் இல்ல பாஸ்டர். சரி, என்ன இதுல நிறைவு இல்லைன்னு சொல்லுங்க பாக்குறேன். இல்ல பாஸ்டர், வீட்டுல அரிசி வாங்க, பருப்பு வாங்க, கரண்ட் காசு கட்டலாம், காசு எல்லாம் தேவைப்படுது, ஓகே, ஆனா வேலை இடத்துல வந்து உயர்வு, சம்பளம் உயர மாட்டுது பாஸ்டர். ஓ அப்படியா, வேலை எங்க செய்யறீங்கன்னு கேட்டேன். சிங்கப்பூர். டைல்ஸ் நீங்க என்ன போடுறீங்க? மலேசியா. இடிக்குத, நீ போடுற தசமாக மலேசியா காசு, ஆனா உயர்வு எங்க வரணுமா? எப்படி வந்துடும்? வாஜ்பாய் கூட அந்த மாதிரி யோசிக்க முடியாது, ஆனா நம்ம விசுவாசி யோசிக்கிறாங்க. நான் சொல்றேன்,
நீ எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ, வசனம் புதிய ஏற்பாடுல சொல்லுதியா, அந்த அளவினால் நீ சிரிச்சுக்கிட்டே போட்டீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வாங்க. நான் உன்னுடைய எந்த அளவில் அளக்கிற, உன் குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் தசமகத்தை அவசரப்பட்டு போட்டலாம், தசமகத்தை அவசரப்பட்டு போட்ட எல்லாத்துக்கும் கண்டு காசு கூட வந்தாலும் தசமாக தான், என்ன காசு கூட வந்தாலும் தசமாக தான், வீட்டுல ஏதாவது பொருளாதாரம் ஏறிச்சுன்னா தசமாக தான். வேற என்ன கண்ணுக்கு தெரியல, அப்புறம் எப்படி உயர்வு வரும்? எப்படி தேவன் உயர்த்துவாரு? உன்னுடைய சிந்தைய எப்படி இருக்கணுமா? முதல் வாசம் சொல்றது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. பாருங்க, அன்னைக்கு ஒரு சிஸ்டர் கால் பண்ணாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர். எஸ் சிஸ்டர். இல்ல பாஸ்டர் நீங்க வீட்டுக்கு வாங்க. நான் நினைச்சேன் சரி கல்யாண நாள் பர்த்டே போல வீட்டுக்கு சாப்பிட. சிஸ்டர் நான் ஒண்டி வரணுமா ஃபேமிலியா வரணுமா? இல்ல நீங்க ஒண்டி வாங்க. ஒண்டியா? சரி ஓகே. சரி சிஸ்டர் மத்தியானம் ஒரு 12 மணி போல 1 மணிக்குள்ள வந்து போனேன். மூஞ்சிலாம் கண்ணி போயிருக்கு. தெரிஞ்சிச்சு. ஓகே நீங்க வந்து WWF ஏதோ நடந்திருக்கு போல. சொல்லுங்க சிஸ்டர். சார் அந்த ஆளை என்னன்னு கேளுங்க. எந்த ஆளு சிஸ்டர்? இதோ உங்களுக்கு அந்த ஆள் இருக்காரு பாருங்க. எட்டி பாக்குற அவரு நான் வரல, அவர் தான். அவளை கிச்சன் போக சொல்லுங்க, அப்புறம் நான் வரேன். ஓ அப்பதான் தெரிஞ்சு என்ன டாக்கு, புல் டாக்கும் கீழ் டாக்கும் 2 டாக்கும் கடிச்சிருச்சு. நான் நினைச்ச பாவம் தான் என்ன கூட அரகரா போட்டு அடிச்சு மூஞ்செல்லாம் ப்ளூ பிளாக்கா இருக்குன்ட்டு சரி பிரதர் சிஸ்டர் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரு வெளியே வராரு, இவ்வளவு பெரிய வெட்டு. இந்த தட்டம் அங்க விட்டு அடிச்சிருக்கு போல. தட்டம் வந்து தட்டை பண்ணிருச்சு. என்ன பிரதர் அங்க கேளுங்க. இப்ப யாருக்கு யாரு நியாயம் செய்யுது? வசனம் அதான் சொல்லுது, நீ பண்றதெல்லாம் அட்டூழியம், நீ பண்றதெல்லாம் அநியாயம். ஆனா யாரு வரணும்? ஷாலும் சபையின் பாஸ்டர் வந்து எங்களுடைய நியாயத்தை தீர்ப்பாராங்க. இப்ப யாருக்கு யார் நியாயம் செய்யுது? கணவன்ட்ட மணி பாவம் யாரு அறிவாங்கன்னு அப்படி சொன்னாலும் அந்த ஆளும் அடி வாங்கியிருக்காரு. நான் என்ன தராசா 2 பேரும் நிக்க வச்சு எது கூட வந்து எது குறை வருது முடியாத. பாஸ்டர் உங்களுக்கு இதை பத்தி தெரியாது, இந்த கழுதையை பத்தி. ஏன் பிரதர் உங்கள்கிட்ட தான் பரிசுத்தமா ரொம்ப நல்லவனா பேசுறான். அவன் இவன் தாத்தா பாட்டை குடும்பமா எடுத்துறாங்க. வந்துருச்சு. ஐயா உண்மையா சொல்றேன், நான் இனிமே டீலிங்லாம் போனேன்னா இது பண்ற டிராமா இருக்க. அப்பதான் யோசிச்சேன் என் பாஸ் எல்லாம் என்ன பாடுபட்டு இருப்பாரு. உண்மையிலேயா இந்த சோத்துல என்ன வைப்பாங்க அங்கதான் பார்த்தேன். அப்படி என்ன ஏமாத்திருச்சு கொஞ்ச நேரத்துல. நான் சரி தான் அடிச்சு இப்படி ஆக்கிட்டாருங்க. அந்த ஆளை பார்க்கும்போது ஒரே வெட்டு. மனசுல இருந்து வச்சு இந்த ஆளுக்கே இந்த அடினா நாடு சிஸ்டர் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன், சமாதானத்தை தேவன் உண்டாக்குவார். சரி சிஸ்டர் சண்டை போடாம இருங்க சிஸ்டர். ஏன் வேற ஒன்றும் பேசவே இல்லை. நான் எது போனேன் ஏதோ சாப்பாடு போட போறவங்கள அதுக்குன்னு போனேன். அங்க பார்த்தோன்னே சமாதானம் உண்டாவதாக சிஸ்டர் எதுவும் சண்டை போடாதீங்க, எதுவும் அடிச்சிடாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் நல்லபடியா அப்படியே கலக்குது. சபையில வர்ற ஜனங்க நியாயமா. ஆனா அங்க என்ன பண்ணுதா வசனம் சொல்லுது, குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. பாருங்க நம்மளுக்கு போதனை வந்து என்ன சொல்லி கொடுக்குதுன்னா உன்னுடைய தீமையான வழியை. அதனாலதான் இந்த ஷாலோம் சபையில ரொம்ப பேர் ரொம்ப குடும்பத்துக்கு பிடிக்காது. என்ன தெரியுங்களா? என்ன பிடிக்காது. ஏன்னா நான் வேதத்தை சொல்லி சுட்டி காட்டுவேன், அவங்கள வழி நடத்துவேன், அவங்களுக்கு நான் உணர்த்துவேன். அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காது. விசுவாசிகள் வந்து எப்பொழுதும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன?
அவங்க இன்னும் உலகத்தோடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உலகத்தோடைய அடிமைத்தனத்தில் இருக்கனால இந்த வார்த்தைகள் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா வசனம் சொல்லுது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால், பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அடுத்தது, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது. ஆமென். நீ நன்மை செய்து வேதனைப்படுறியா? நீ உதவி செய்து நீ உடைக்கப்படுறியா? நீ மற்றவர்களுக்கு தேவ அன்பை சொல்லி நீ வெறுக்கப்படுறியா? அது தேவனால் உண்டாகிற நன்மை, அது தேவனால் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவ நிமித்தம் ஒரு ஆளை கடிந்து கொள்கிற, தேவ நிமித்தம் அவங்களுக்கு ஆலோசனை சொல்ற, தேவ நிமித்தம் அவங்களுக்காக நீ நல்வழியை காட்டுறனா அது தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை. அதான் வசனம் சொல்லுது. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால், நீங்கள் பொறுமையோடு சகித்தால், ஆமென், பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். தேவனுக்கு அது உகந்ததா இருக்கும். பொறுமையோடு சகித்துக் கொள்றவர், பொறுமையோடு வாழ்றவர், தேவனுக்காக நீங்க நன்மை செய்து உங்களை எதிர்த்து நிற்கிறாங்க, பகைக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்றாங்க, உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும் அது தேவனுக்கு முன்பாக இருக்கு. நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. தீமை செய்கிறத காட்டிலும் பிறருக்கு நீங்க நன்மை செய்யுங்க. தேவனோட வார்த்தையில கொண்டு அவங்களை விடுதலை ஆக்குங்க. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல தேவனோட வார்த்தையை சொல்ல ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தேவனுடைய ஜனமாய் தேவன் அழைத்திருக்கிறார். அவர்களுக்கு நன்மை செய்ய நீங்க நன்மை செய்ய வேண்டும். ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைகிட்ட சொல்றாங்க, அம்மா நான் ரொம்ப உடம்பு சுகம் இல்லாம இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன்னா அந்த தாயாருக்காக அந்த பிள்ளை ஜெபி. ஒரு மனைவி கணவன் சொல்ற, கணவர் ஜெபி, நன்மை செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவோ உங்களுக்காக பாடுபட்டார். நல்லா உணர்ந்துக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லாதீங்க, பாஸ்டர் நான் தான் பாடுபடுறேன், பாஸ்டர் நான் தான் சுமக்கிறேன், பாஸ்டர் நான் தான் அழுகிறேன். இல்லையா, வசனம் சொல்லுது உங்களுக்காக கிறிஸ்து பாடுபட்டார். ஆமென். நீங்க பெருமை நீங்க எடுத்துக்காதீங்க, பெருமையா பேசாதீங்க. உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், என் பிள்ளைய எவ்வளவு சுமந்த, வயிற்றுல சுமந்த, நீங்க சுமந்துகிட்டு இருக்க. இல்லையா, உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக இயேசு பாடுபட்டார். ஆமென். எல்லா மகிமையும் கனமும் ஆண்டவருக்கே நம்ம செலுத்தும். ஏன்னா ஆண்டவர் தான் நம்மளுக்காக பாடுபட்டார். நீங்களோ இந்த பூமிக்குரிய இந்த குறித்து கவலைப்படுறீங்க. அல்லேலூயா. பூமியில என்ன நடக்க போகுது, ஏது வரப்போகுது, என்ன காரியம் சம்பவிக்க போகுதுன்னு நீங்க சொல்லி வருத்தப்படுறீங்க, அதை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா உங்களுக்காக ஆண்டவர் பாடுபட்டார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக பாடுபட்டார். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பின் வைத்து போனார். உங்களுக்கு ஒரு மாதிரியை இயேசு பின் வைத்து போனார். நீங்கள் அவருடைய வழிகளை, அவர் காட்டின வழிகளை, அவர் சொன்ன சத்தியங்களை நீங்கள் கவனமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வழியில போறேன்னு சொன்னா எந்த காரியங்கள் வந்தாலும் அதை விட்டு விலகி போகணும்னு தேவனுடைய சித்தமா இருந்தா அந்த வார்த்தை சொன்னா அதை விட்டு விலகி போ. வசனம் சொல்லுது, உனக்கு உன்னுடைய கை இடதுடையதா இருக்க டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அந்த கையை என்ன பண்ணு, வெட்டி போடு. அவன வெட்டி வீசணும். ஹாஸ்பிடல்ல வச்சிருமா, அந்த தவறை திரும்பி செய்யாதீங்க. ஒரு காரியம் உங்களுக்கு
அவிசுவாசமா போதா, ஒரு காரியம் நம்மளுக்கு வந்து எகெயின்ஸ்டா காணப்படுதா, ஒரு காரியம் நம்மளுக்கு பலவீனம் உண்டாக்குதா, அந்த காரியத்தை விட்டுரு. அன்னைக்கு ஒரு சகோதரி கிட்ட சொன்னேன், சிஸ்டர் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, நல்லது. ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, நல்லது. ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்யறாரு, நல்லது. ஆனா அப்பப்ப நீங்க சொந்தமா இல்ல, அப்பப்ப நீங்க பொட்டு வைக்கிறீங்களா சிஸ்டர்னு. பொட்டு வைக்கிறது ஜெனரலா பார்த்தா அது தவறு இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, எந்த அடையாளத்தையும், எந்த நாமத்துக்குள்ள அடையாளத்தையும் உன் நெத்திலையும் வேறங்க கையிலையும் போடா இருப்பாயாக அப்படின்னா, இந்த அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் போடுறேன். உன் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்கு, நல்லதுதான். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்து மோசேக்கும் எல்லா வீட்டிலையும் ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டது. புதிய ஏற்பாடுல இயேசு பிறந்தப்பயும் அந்த அடையாளம் வந்தது. அததான் இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட அடையாளங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளாம நம்பாம இருங்க. நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்டலாம் கேட்டிருக்கேன், கருப்பு போட்டுனா என்ன, சோப்பு போட்டுனா என்னன்னு. கருப்பு போட்டுனா அவங்க காப்பாற்ற வேண்டிய மனைவி பின்னாடி போயிட்டாங்க. கருப்பு போட்டுனா திருமணம் ஆகாதவங்க, சோப்பு போட்டுனா திருமணம் ஆனவங்க. இப்ப போய் செக் பண்ணு, எல்லாம் கலப்படம். சோப்பு போட்டுதான் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இல்ல சும்மா அழகுக்கு வச்சிருக்கிறேன். நிறைய வேக மாட்டாங்க, செக் பண்ணணும் நிறைய. ஐயா நான் அது தவறு சொல்லல, ஆனா வேதம் என்னத்துக்கு நான் கற்றுக் கொடுக்குது, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லு. அந்த பலவீனத்திலிருந்து இப்ப பாருங்க, தேவதூதரை வந்து தேடுறான், தேவ ஜனனா யாருன்னு. சரிங்களா, இந்த சைட்ல வர தேவ ஜனன், இந்த சைட்ல ஒரு 3 பேர், அப்படி ஒரு உதாரணமே வச்சுக்கோங்க, இந்த 3 பேர் போட்டு வச்சிருக்கேன். தேவதூதர் அப்படியே பார்த்து இதெல்லாம் நம்பாளு, ஓ இந்த ரோ நம்பாளு இல்ல, இந்த ஜம்ப் பண்ணி ஓடி இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து அடையாளம், கிறிஸ்துவின் அடையாளம் இருக்கணும். விழுந்து போன தேவதூதர்களோட அடையாளம் இருக்கக்கூடாது. அதுக்குதான் சொல்றேன், ஆனா புரிய மாட்டேங்குது. தேவதூதர்கிட்ட அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு, ஹலோ தேவதூதர் எனக்காக பொட்டு வச்சிருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் காப்பாத்துன்னு சொன்னா தேவதூதர் கேட்க மாட்டாரு. அவர் தேவனுக்கு மட்டும்தான் கேட்பாரு பேச்சு. அவன்கிட்ட சொல்றேன், பாஸ்டர் என் கணவர் விரும்புறாரு, பொட்ட விரும்புறாரா உன்ன விரும்புறாரா, மனசுல வந்துச்சு, ஆனா கேட்க முடியல. சரி எப்படியே போகல. இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கணும். கிறிஸ்துவின் நிமித்தம் பிதாவை நம்ம பார்க்கணும்னா அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை ஆனது போல, அறியாம வாழ்கிறவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலை ஆக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்ம விடுதலை ஆக்கணும். நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சுயமாய், அவர் சுயத்துக்கென்று எந்த ஒரு காரியத்தையும் அவர் சொல்லல, செய்யல. இன்னைக்கு நம்ம கூட சில நேரத்துல செய்கிற காரியம் எல்லாம் சுயமா இருக்கும். இதை செய்யலாமா, இந்த காரியத்தை நம்ம எடுக்கலாமா, இந்த காரியத்துக்கு பின்னாடி போலாமா அப்படின்னு ஒரு சுயம் நம்மளுக்குள்ள அடங்கி இருக்கும். ஆனா கிறிஸ்துவோ அவர் செய்கிற காரியத்துல எந்த ஒரு சுயமும் இல்லையா. தொடர்ந்து அவர் வெய்யப்படும் போது பதில் வெய்யாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின்
சுமந்தார். சிலுவையின் மேல் சுமந்தார். நல்ல கவனமா கேளுங்க. நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென். நம்மளுடைய பாவங்களை யார் சுமந்துட்டா? யார் சுமந்துட்டா? யார் சுமந்துட்டா? அப்ப நம்ம ஏன் சுமக்கணும்? இன்னைக்கு அநேக காரியத்தை குறித்து இன்னைக்கு பாருங்க, பழைய முன்ன நம்ம வாழ்க்கையில நடந்ததா குறிச்சு இன்னைக்கு கவலைப்பட்டு அதை நினைச்சு அழுகுறோம். அதை நினைச்சு ஐயோ தவறு பண்ணிட்டேனே, இந்த குற்றம் பண்ணிட்டேனே, இந்த பாவம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி அழுகுறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய என்னதான் நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென். அல்லேலூயா. சிலுவையின் மேல் அவர் சுமந்தார். நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்துட்டார். இப்படியாக அவர்கள் அப்படின்னா தேவனை அறியாத அவர்களை தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு தந்து அவர்களும் தேவனுடைய சமூகத்தில் பலப்படும்படி, அவர்களும் தேவனை விசுவாசிக்கும்படி நீங்கள் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். உங்களை குறித்து, உங்க சாட்சிகளை குறித்து முன்மாதிரியா இருக்கணும். இவர்கள் ஆராதிக்கிற தேவன், இவர்கள் விசுவாசிக்கிற தேவன், இவர்கள் தேடுகிற தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லி கண்கள் அடைக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் கண் திறக்கப்படணும். ஆமென். ஹalleluya. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இவங்களுக்காக நீங்க வேண்டுறீங்களா? ஃபாதர் ஹாஸ்பிட்டல் போனா நீங்க ஃபாதரியா? ஃபாதரி என்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றேன். ஃபாதரியா ஆக்கிடுவாங்க. ஜெபம் பண்றாரு. காரணம் என்ன? இயேசுனால கூடாதது ஒன்றும் இல்லை. இயேசுனால விடுவிக்க முடியாதது ஒன்றும் இல்லை. ஒரு கூட்டத்துக்கு போங்க, ஒரு கூட்டம் விசேஷமான கூட்டத்துக்கு போங்க. அங்க தேவன் அறியாத வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சுவிசேஷத்தை உண்டு பண்ணதான் அந்த கூட்டத்தை தேவன் உண்டாக்குனார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் எங்க கூட்டத்தை உண்டாக்குறாரு? உங்க சபையில். அல்லேலூயா. உங்க சபையில் தேவன் உங்களுக்கு ஆயத்த பண்ணி இருக்கிறாரு. தேவனை அறியாதவர்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் தேவன் ஒரு கூட்டத்தை வைப்பாரு. சுவிசேஷ கூட்டத்தை வைப்பார், எழுப்புதல் கூட்டத்தை வைப்பாரு, சுகமளிக்கிற கூட்டத்தை வைப்பார். ஜனங்கள் கண்கள் திறக்கும்படி. அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுது பாருங்க, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அடுத்தது பாருங்க, அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். சரி, இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்கிடுறேன். ரொம்ப பேர் சொல்றீங்க, பாஸ் ஆண்டவரே எனக்கு ஒரு வெட்டு வந்துருச்சு, இந்த வெட்டை உங்களோட தழும்புனால அப்படியே குணமாக்குங்க. ஏன்னா இயேசு படத்தை பார்த்தானே அந்த பேதுரு காதை வெட்டிடுவான். இயேசு எடுத்து இப்படி காதை ஒட்ட வச்சானா அந்த ரத்தம்லாம் ஏதாவது இயேசு ஒட்டிடும். அந்த படத்தை பார்த்தனால நம்மளுக்கு ஒரு என்னது, இயேசுவின் தழும்புனா உள்ளுக்கு இருக்கிற எல்லா ரத்த கசங்களும் அப்படியே மறைஞ்சு போட்டோம். இந்த வசனம் அதுக்கு இல்ல, அவருடைய தழும்புகளினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, உங்களோட அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டார் ஆண்டவர். அவர் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். நம்புங்க, இந்த விசுவாசமா இந்த வார்த்தையை நம்புங்கன்னா, கிறிஸ்துவின் தழும்புகளினால் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, நான் குணமாயிட்டேன். அல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க நம்பி அறிக்கை செய்யுங்க. நீங்க செய்யும் போதுதான் உங்களுடைய இந்த பாவ குற்றங்கள், இந்த பாவ குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் குணமாயிட்டீங்க. இன்னும் அதிலே இருக்காதீங்க, இன்னும் அதே சிந்தையில இருக்காதீங்க. உங்களை ஆண்டவர் குணமாக்கி உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார், நல்ல போதனை காட்டுவார், நல்ல விசுவாசத்தை தருவார். நீங்க விசுவாசமா கேட்டு போவீங்க. முன்ன பழைய வாழ்க்கையில் இருந்த ஒரு ஃப்ரெண்டை கொண்டு வந்து சாத்தான் காட்டுவோம்.
அவரை பார்த்துருக்க, ஏய் எப்படி இருக்க, ஏய் ஜோ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி பேசும்போது பழைய சிந்த பல குணங்கள் பழைய எல்லாம் வந்தாங்க. உன்னுடைய விசுவாசமான வாழ்க்கை என்ன ஆயிருமா, அவிசுவாசத்துக்குள்ள போயிடும். அவனுக்கு புத்திமதி சொல்லு. அன்னைக்கு ஒரு சகோதரன் வந்து என்ன பேசியிருந்தாரு. என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் சோ அண்ட் சோ இவரை தெரியுமா? நான் சொன்னேன் தெரியும் பாஸ்டர், அவரும் நானும் ஒரு காலத்துல பயங்கர ரவுடியா இருந்தோம். சரியா? அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு நாங்க 2 பேரும் ரெண்டு இமயங்கள் கூண்டுக்குள்ள சந்திக்கிறோம். கூண்டுனா எங்கன்னா பிஞ்சாரல சந்திக்கிறோம். அவரு காட்டுறான் அன்பு, இயேசுவோட அன்பை பார்த்தேன். என்ன பிரதர் சொல்றீங்கன்னு, அவ்வளவு அம்பலா அவ்வளவு தாழ்மையா, பிரதர் வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க, அவருக்குள்ள தேவனோட அன்பை பார்த்தேன். காரணம் என்ன தெரியுங்களா, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான். ஒருவன் இயேசு கிறிஸ்து உண்மையை ஏற்றுக்கொண்டானா அவனோட வாழ்க்கையில எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால எல்லாம் மாறும். இன்னும் பழையவனைகளை தேடாதீங்க, பழையதை சிந்திக்காதீங்க. இது இயேசுவின் தலைமுறையினால் நம்மளோட பாவங்கள் எல்லாம் என்னாச்சா குணமாயிருச்சு. தேவன் விடுதலை ஆக்கிட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு. இனி அதை காணாதீங்க. தேவன் நம்மளுக்கு நன்மை செய்தது போல தேவன் அறியாம அடிமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்க. ஒருத்தங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க நம்ம சபையில, பாஸ்டர் நான் ஹோமுக்கு போய் உதவி செய்யலான்னு இருக்கேன், சாப்பாடு தரலான்னு இருக்கேன், எனக்கு நீ பர்த்டே பாஸ்டர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க உதவி செய்றீங்க, சாப்பாடு தர உங்களோட இஷ்டம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இருந்து லொக்கு போய் அங்க கொடுக்கறதோட இந்த சனிக்கிழமை ஆராதனையில நம்ம விசுவாசி கொடுத்துருப்போம், இந்த பிள்ளைங்க சாப்பிட்டு போவாங்க, சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஹோமுக்கு கொடுத்தாதான் எனக்கு திருப்தி அப்படின்னா நீங்க வேற மைண்ட்ல இருக்கீங்க, வேற சிந்தையில இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து அதை சொல்லல, இயேசு கிறிஸ்து அதை போதிக்கல. நீ நன்மை செய்ய முடியுது அப்படின்னா, பிறருக்கு நன்மை செய்யணும், தேவனோட அன்பையும் தேவனோட வார்த்தையும் சொல்லி அவர்களை விடுதலையாக. சோறு கொடுத்து ரொட்டி கொடுத்தாதான் நன்மை செய்த தட் இஸ் தவறு. ஆரம்பத்துல சேர்ச்சில் எப்படிதான் பருப்பு கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, சேர்ச்சுக்கு வாங்க. பருப்பு வாங்கினா அரிசி வாங்கினவன் எங்க போயிட்டாங்க, பருப்பு கிடைக்க போயிட்டான். அப்படி இல்லையா? கிறிஸ்துமஸ்க்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனேன், 30 பேருக்கு அரிசி இதெல்லாம் எப்பரா எடுத்துருந்தாங்க. நான் கேட்டேன் அந்த பாஸ்டர், என்ன பாஸ்டர், இல்ல இந்த வட்டாரத்தில் நிறைய இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வர சொல்லி கொடுக்கல. நான் சொன்னேன், அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா, அந்த 30 பேர் வீடு கண்டுபிடிச்சு எல்லா வீட்டுக்கும் நீங்க கொடுத்துட்டு வந்துருங்க. இந்த சேர்ச்சில் நான் தவறு செய்ய மாட்டேன். ஏன்னா தேவனோட வார்த்தை என்பது இலவசம். புரியுதுங்களா? அவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும்னா, ஒன்னாவது அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ரெண்டாவது அவர்களுக்கு வழிகளை உண்டாக்கு, அவங்களுக்கு வழிகளை கத்துக் கொடுங்க. கர்த்தர் அதுதான் விரும்புறார். கடைசியாக பாருங்க, சிலர் சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணி மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, இதுக்கு முன்ன நீங்க சிதறறிஞ்ச ஆடுகள் போல உங்க இஷ்டத்துக்கு, உங்களுடைய தீர்மானத்துக்கு, உங்களுக்கு விருப்பத்துக்கு நீங்க எங்க வேணாலும் போயிருக்கலாம். ஆனா தேவன் உங்களை அழைத்து வந்து உங்களை கண்காணிக்க ஒரு மேய்ப்பனை தேவன் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கண்காணிக்க, உங்களை வழி நடத்த, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, உங்களுக்கு ஜெபிக்க, உங்களை ஆவியில நடத்த, உங்களுக்கு ஆலோசனை சொல்ல, உங்களை தீமையிலிருந்து விலக்க, உங்களுக்கு நன்மை செய்ய தேவன் உங்களுக்கு ஒரு மேய்ப்பனை வைப்பார். யார் வச்சாரா? தேவன் வைக்கிறார் மேய்ப்பனை. அந்த மேய்ப்பனுக்கு என்ன பண்ணுமா? மேய்ப்பரும் கண்காணி மாணவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் மேய்ப்பரும் கண்காணி மாணவப்பட்ட அவர்கிட்ட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? திருப்பப்பட்டிருக்கீங்க. அந்த மேய்ப்பனுக்கும் கண்காணிக்கும் நீ எப்பொழுது எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிந்து இருக்கணும், உண்மையா இருக்கணும், சொன்னதை செய்யணும். என்னது ஆன்லைனுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா சபைக்கு வர. நேத்து தேர்ஸ்டே நானும் மனைவி ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம்.
நான் சொன்னாங்க சாப்பாடு கொடுத்தாங்க, எங்களுக்கு சாப்பாடு ஃபர்ஸ்ட் வாங்க உங்க பர்த்டே நாங்கள் ஒரு சாப்பாடு தரோம், எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். அந்த குடும்பத்துக்கு போனோம், நாங்கள் எல்லாம் போயிட்டு சாப்பிட்டோம், எல்லாம் வயிறால சாப்பிட்டு சொன்னாங்க பாஸ்டர் ஆன்லைன்ல இருப்பாங்க, உங்களுக்கு தான் சிஸ்டர் பாஸ்டர் வர்ற வாரம் வெள்ளிக்கிழமை குடும்பமே கேரளிருந்து வராங்க, 2 காடி ஆளு, நாங்க எல்லாம் சனிக்கிழமை ஆராதனைக்கு அப்படியே 3 காடி வந்து இறங்கிடுவோன்னு. நான் பார்த்துட்டு நீங்க எப்படி வந்துருவீங்க பாக்குறேன், அவன் கணக்கு இல்ல நான் வரும் பாஸ்டர் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் அங்க இருந்து பாக்குறேன், ஏன்னா அந்த குரூப் எப்படி பின்னாடி தான் உட்காந்து காணோம். அப்ப நம்ம கரெக்டா தான் சொல்லியிருக்கோம். மேற்பட்ட சொல்ற வார்த்தையை உன்னால காப்பாற்ற முடியலன்னா நீதியா இருக்கிற தேவன், ரட்சிப்பை தந்த தேவன், உனக்காக ஜீவனை கொடுத்த தேவன், அவர்கிட்ட நீ எப்படி எவ்வளவு உண்மையா இருக்கும்? இந்த பூமியில நீ உண்மையா உன் மேற்படுக்கிறீங்க, மேற்படுக்கு உன்னோட மேற்ப தேவன் தந்த மேற்படுக்கு உண்மையா இருக்கும் எல்லா விதத்திலும். ஐயா இந்த சபையில வந்து நிறைய கத்துக்கிட்டேன். பேசிக்கிட்டு இருக்கும் போது வீட்டுல வச்சிருவாங்களா இல்ல சிப்ஸ் வச்சிருக்காங்க தெரியாது, பொய் வந்து கடை கடை கடைன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே நானே நம்பிடுவேன். அப்புறம் 2 நாள் கழிச்சுதான் கண்டுபிடிப்பேன் அது பொய். அவ்வளவு அழகா பாஸ்டரை ஏமாத்துற அளவுக்கு பொய் சொல்லுவாங்க இங்க சபையில் நின்றுகிட்டு. அவங்களுக்கு தெரியல இந்த இடத்துல ஜீவன் உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன், பொய் சொல்லாத தேவன் இங்க இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியல. அப்படி தண்ணிப்பட்ட பாடா பொய். பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா நான் கிளம்பினேன், என் ஹஸ்பண்ட் காடி சாவி எடுத்துட்டு போயிட்டாரு. சரி காடி சாவி இல்லைன்னா வேற என்ன செய்யலாம்ல, கிராக்குல்யா இல்ல ஒரு கால் பண்ணிட்டேன்னா ஜோனத்தன் வந்து ஏற்க மாட்டாரா? ஏன் நம்ம முயற்சி பண்ணணும், ஏன் கடவுளை தேடுறதுக்கு, ஆண்டோட ராஜ்யத்துல வந்து அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, முயற்சி அடையா நிகழ்ச்சி அடையா. முயற்சி உடையோ ஏன் செய்ய முடியாதா? ஆண்டவரை தேடுறதுல தான் உங்களுக்கு வந்து சுய கௌரவம். நான் போனா என் காலையில போகல நான் வரமாட்டேன். அதே மாதிரி ஆண்டவர் சொன்னாருன்னா இது நிறைய சொல்லுவாரு. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவரை தேடுறதுக்கு தேவன் தந்த மேற்பன் மேல கண்காணி மேல உண்மை உள்ளவர்களா இருக்கு, கீழ்ப்படிந்தவர்களா இருக்கு. அது கர்த்தரால் உண்டாக்கப்பட்டதா இருக்குது. ஆமென். வசனம் தெளிவா கடைசி வாசிமா. இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்கு மேய்ப்பரும். பாருங்க சில நேரங்கள்ல நான் வந்து சொல்லுவேன், உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களால நம்ப முடியாது. அன்னைக்கு பைபிள் ஸ்டடி சொன்னேன், ஏன் தமிழ் பாட்டு கேட்கறீங்க, சினிமா பாட்டு ஏன் கேட்கறீங்க? அது ஒரு எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குது, ஒரு எனக்கு அப்படியே சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு. அப்ப நான் அதுக்கு வேலைக்கு சொல்லிட்டேன், வேற என்னமோ சொல்ல போறேன்னு விவரமா பார்த்தாங்க. நான் அதுக்கு வேலைக்கு சொல்லிட்டேன். மறுநாள் பாக்குற அதே சினிமா பாட்டு தான் கேட்டு. ஆண்டவர் நம்மள அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கணும். அந்த அடிமையில இருந்தது. ஆமென். பவுல போல எழுப்பும், கிறிஸ்துவ பாட்டு கேட்டீங்கன்னா பவுல போல எழுப்பும், பீட்டரை போல எழுப்பும் பாடும். சினிமா பாட்டு பாட்டீங்கன்னா யாரை போல எழுப்பும், யாரை போல தூக்கும் அப்படின்னு பாடும். அப்ப அந்த நாமத்தை நம்ம அறிக்கை செய்யணுமா வேண்டாம்னு தேவன் நம்மளை கற்றுக் கொடுத்திருக்கிறால. அதனால இந்த 26வது 5வது வசனம் பாருங்க. சிதறுண்ட ஆடுகளை போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு. பாருங்க, இனி உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழக்கூடாது. கவனமா கேளுங்க, இந்த வசனம் அதான் சொல்லுது, சிதறடைஞ்ச ஆட்டை போல நீ அலைஞ்சி திரிஞ்சிட்ட. இனி உனக்கு கல்யாணம் பண்ணணுமோ அடக்கம் பண்ணாலும் உன்னோட மேய்ப்பன் தான். என்ன பண்ணா, நீ சிரிச்சாலும் சரி நீ அழுதாலும் சரி உன் மேய்ப்பன் தான். சரியா? அல்லேலூயா. நீ அடி வாங்கினாலும் உன் மேய்ப்பன் தான். போன் அடி வர. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, கஷ்டம் வந்துருச்சுன்னா பாஸ்டர் கூப்பிடுவோம். ஆனா அந்த குடும்பத்தில் நல்லது நடந்துருச்சு வச்சுங்களேன், அந்த ஆள் கூப்பிட்டாத, அந்த ஆள் வந்தாருன்னா தெரிஞ்சுப்பாரு. அப்புறம் கேட்பாரு, ஏன் வந்து லவ் ஆஃப் ரிங் போடல, ஏன் தயச்சு போடலன்னு கேட்பாரு. அதனால கூப்பிட்டுறாத அப்படின்னு கணவர் சொல்லுவாரு, இல்ல மனைவி சொல்லுவாங்க. ஐயா உங்களை சிதறடைஞ்சு போயிருக்கீங்க,
உங்களை எல்லாத்தையும் தேவன் கொண்டு வந்து உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கீங்க. நீங்க எல்லாரும் தேவனால திருப்பப்பட்டிருக்கீங்க. யாரெல்லாம் மேய்ப்பனுடைய வார்த்தை, அவருடைய வழிநடத்தல், அவருடைய ஆலோசனையில காத்திருக்கிறீர்களோ நீங்க எல்லாரும் காக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மேன்மையா இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த சிந்தையோடு எழுந்தோமா, ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு சாட்சியாகும், பிறருக்கு ஆண்டவரே எல்லா விதத்திலும் உதவி செய்கிறவர்களா தேவ சித்தமாய் இருக்க ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இனி